Fermi energy level வரைக்கும் பார்த்துப்போம். So band structure, energy band structure in metals. மெட்டலில் பேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நான் மெட்டலில் பேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செமிகண்டக்டரில் பேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஸோ 3 எனர்ஜி பேண்ட். மெட்டல்ஸ் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரெடியாகவே இருக்கும், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே இருக்கும் மெட்டல்ஸில். ஸோ அதனால வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடிலி அவைலபிள். அதனால கண்டக்ஷன் எங்கே இருக்கும், வேலன்சி எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்சி எலக்ட்ரான், வேலன்சி பேண்ட், இந்த பேண்டை வந்து நம்ம வேலன்சி பேண்டுன்னு சொல்லுவோம். வேலன்சி பேண்ட், வேலன்சி பேண்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ we are talking about metal. மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான், மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலில் தான் இருக்கும். ஸோ வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு பேர் வேலன்சி பேண்ட். இங்கே வேலன்சி பேண்டும் ஒன்று தான், கண்டக்ஷன் பேண்டும் ஒன்று தான். வேலன்சி பேண்டும் ஒன்று தான், கண்டக்ஷன் பேண்டும் ஒன்று தான். கண்டக்ஷன் பேண்ட் ரெண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கும். சரியா, வேலன்சி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸே உடனே கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால மெட்டல்ஸில் கண்டக்ஷன் பேண்டுன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லலாம். சரியா, ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆட்டமில் இருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டலில் இருக்கும். அதனால சர்ஃபேஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே, கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகுது, சர்ஃபேஸில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. இன்டீரியர் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகவே ஆகாது. அதனால இங்கே கண்டக்ஷன் பேண்டு ஒன்று இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓவர்லேப்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டக்ஷன் பேண்டும் வேலன்சி பேண்டும் ஓவர்லேப் ரீஜனா, ரெண்டும் ஓவர்லேப் ஆகி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஓவர்லேப்பிங்காக தான் இருக்கும். இது மெட்டல்ஸில். நான் மெட்டல்ஸில் என்னவா இருக்கும், நான் மெட்டல்ஸில் வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். இங்கே ஓவர்லேப் ஆகிருக்கும். இது வந்து நான் மெட்டல். நான் மெட்டலில் இது வேலன்சி பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்சி பேண்ட்லேயே தான் எது இருக்குது, ஃபெர்மி லெவலும் இருக்குது. சரியா, நான் மெட்டல்ஸில் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே ஜம்ப் ஆகிறதுக்கு த மினிமம் எனர்ஜி மஸ்ட் பி கிரேட்டர் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும். எடுத்துக்கோங்க, மினிமம் எனர்ஜி 5 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும். செமிகண்டக்டரில் வேலன்சி பேண்டும் இருக்கும், கண்டக்ஷன் பேண்டும் இருக்கும். வேலன்சி பேண்ட் அண்ட் ஃபெர்மி எனர்ஜி லெவல், இது கண்டக்ஷன் பேண்ட். அப்போது இங்கே தேவைப்படுறது, இங்கே இருக்கிறது ஃபர்பிடன் எனர்ஜி கேப் தான். பட் இங்கே தேவைப்படுற எனர்ஜி லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். less than 2 electron volt. Metals, non-metals and semiconductors. மெட்டல்ஸில் ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிருக்கும். நான் மெட்டல்ஸில் மினிமம் எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்படுது. 5 எலக்ட்ரான் வோல்ட், கிரேட்டர் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன, அப்போ எவ்வளோ எனர்ஜி ஆஃப் எனர்ஜி வந்து எவ்வளோனா 2 எலக்ட்ரான் வோல்ட். 2 into 1.6 into 10 to the power of -19 வோல்ட். அதாவது 3.2 into 10 power -19 வோல்ட். அதனால செமிகண்டக்டர் வில் பி த பெஸ்ட். நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அப்போ செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவை. திஸ் வில் ஒர்க் அட் ஹை டெம்பரேச்சர். 5 எலக்ட்ரான் வோல்ட் நான் மெட்டலாக இருந்தால் 5 எலக்ட்ரான் வோல்ட் தேவை. டெல்டா இஜி மஸ்ட் பி கிரேட்டர் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட். 5 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஹை டெம்பரேச்சரில் நமக்கு கிடைக்கும். அப்போ இது ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ நமக்கு முதல்ல இந்த செமிகண்டக்டர் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம செமிகண்டக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி லோ டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணக்கூடிய செமிகண்டக்டரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
is less than 2 electron volt. Two electron volt ங்கிறது room temperature ல work ஆகும். It happens at room temperature. மெட்டல்ஸில் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்சி பேண்டும் ஒன்று தான். நான் மெட்டல்ஸில் கண்டக்ஷன் வேலன்சி பேண்டு வேறு வேறு, செமிகண்டக்டர்லேயும் வேறு வேறு. ஸோ இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி greater than 5, அதுக்கு செமிகண்டக்டருக்கு தேவைப்படுற எனர்ஜி less than 2. எதுமா? அது எந்த டெம்பரேச்சர்லையும் கண்டக்ட் பண்ணும். எப்பயுமே ரெடியாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சரியா? மெல்ட் ஆகாத வரைக்கும் இஷ்யூ கிடையாது. இப்போ மெட்டலுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? மெட்டல்னா நமக்கு இப்போ கரண்ட் கண்டக்ட் ஆகுது, அப்போ அங்கேயும் என்ன ஆகுது? ஹீட் அதிகமாகுது. ஹீட் இருக்கிறனால அதை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. இங்கே ஹீட்டே தேவைப்படுது. அங்கே கண்டக்ஷனுக்கு எந்த டெம்பரேச்சரும் தேவையில்லை மெட்டல்ஸில். சரியா? இங்கே செமி கண்டக்டரில் நார்மல் ஒரு டெம்பரேச்சர் மினிமம் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கு. எழுதியாச்சா? The next concept. Take down. In semiconductor, two possibilities of conduction. Semiconductor la two possibilities of conductions. Two possibilities of conduction of electricity. Two possibilities of conduction of electricity. Two possibilities of conduction of electricity. One by electron. First one வந்து electron conduction. ரெண்டாவது வந்து hole conduction. Holeனா positive charge. Holeனா positive charge. Electron conduction or by hole. Holeனா positive charge, அதாவது deficiency of electron. Deficiency of electron. ஸோ ரெண்டுமே கண்டக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜும் கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜும் கண்டக்ட் பண்ணும். When potential difference எடுத்துக்கங்க. When potential difference is applied across semiconductor, when a potential difference is applied across semiconductor, current flows due to two kind of charges, that is by electrons in the conduction band, and holes in the valency band. Holes in the valency band. அதாவது வேலன்சி எலக்ட்ரான், வேலன்சி பேண்ட்ல என்ன இருக்கும்? இங்கே வேலன்சி எலக்ட்ரான் இருக்கும். இந்த வேலன்சி எலக்ட்ரான் தான் என்ன ஆகும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் எல்லாம் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும்? எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும்.
அப்போ அந்த எம்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹோல்ஸ். இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடம் எது வந்து ஆக்குப்பை பண்ண முடியும், இன்னொரு எலக்ட்ரான் வந்து தான் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண முடியும். அதனால இந்த எம்டி ஸ்பேஸுக்கு பேர் ஹோல்ஸ். நம்ம மெட்டல்ஸில் சொல்லும்போது அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இங்கே செமிகண்டக்டரில் சொல்லும்போது அதை ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எடுத்துக்கோ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற வேலன்சி எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அதனால இது வந்து நெகட்டிவாக மாறிடும், இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ரெண்டுமே ஒன்றுதாம்மா. எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே பேட்டரியிலேருந்து வர்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டு இடத்துல கம்பைன் பண்ணும்போது அதை நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதனால நடக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான் நடக்குது. பேட்டரியே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நடக்குமா, நடக்காது. சரியா, அப்போ எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, ஹோல்ஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகுது. வேலன்சி பேண்டுங்கிறது எது, லோயர் ஆர்பிட்டால். இப்போ இது வந்து என்னது, இதுதான் அவுட்டர்மோஸ்ட், இதுதான் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால். வேலன்சி பேண்டையும் கண்டக்ஷன் பேண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால், கண்டக்ஷன் பேண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால். எது லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டால், வேலன்சி பேண்ட் லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டால். அப்போ லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டால்லேருந்து ஹையர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகும்போது இது என்னவா மாறிடுது, பாசிட்டிவாக மாறிடும். Right? Now we'll go to the semiconductor. Types of semiconductor. Types of semiconductor. Types of semiconductor, we are going to study about two semiconductors. The one is types of semiconductor. So conductivity என்ன ஆகுது semiconductorல, types of semiconductor. இதை எப்படி பிரிக்கிறோம், type of semiconductor. It is based on two kinds. Conductivity என்ன ஆகணும், செமிகண்டக்டரில் இன்க்ரீஸ் ஆகணும். எடுத்துக்கோங்க, கண்டக்டிவிட்டி ஆஃப் அ செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ். எதனால இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர்னால. எழுது, கண்டக்டிவிட்டி ஆஃப் அ செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். Conductivity of a semiconductor increases with increase in temperature. And conductivity can further be increased. Conductivity can further be increased. திரும்பவும் conductivity பத்தாது, திரும்பவும் conductivity அதிகப்படுத்தணும் அப்படின்னா, so conductivity can be further be increased by addition of impurities. By addition of impurities. By addition of impurities in the semiconductor. The impurity in the semiconductor, அப்போ இந்த impurity-யை we are calling it as doping அப்படின்னு சொல்றோம். impurity-ன்னு சொல்லலாம், இல்லைன்னா doping அப்படின்னு சொல்லலாம். impurity-க்கு இன்னொரு வேர்டு doping, டெக்னிக்கல் வேர்டு வந்து doping. ஸோ செமிகண்டக்டரை ரெண்டா பிரிக்கிறோம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இது பியூர் செமிகண்டக்டர்னு சொல்றோம், பியூர் செமிகண்டக்டர். ரெண்டாவது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை இது இம்பியூர் செமிகண்டக்டர், இம்பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லலாம், ஆர் டூப்டு செமிகண்டக்டர்னு சொல்லலாம், டூப்டு செமிகண்டக்டர்னு சொல்லலாம். அதாவது பியூர் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது லோ கண்டக்டிவிட்டி, லோ கண்டக்டிவிட்டி, இது வந்து ஹை கண்டக்டிவிட்டி.
பியூர் செமிகண்டக்டரை லோ கண்டக்டிவிட்டினும் டூப்டு செமிகண்டக்டரை ஹை கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் சி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், பியூர் செமிகண்டக்டர். எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் பியூர் செமிகண்டக்டர் எரேஸ் பண்ணிடுவா? எந்தெந்த மெட்டீரியலாக பியூர் செமிகண்டக்டர்னா குரூப் 4 எலிமெண்ட் வந்து எல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், குரூப் 4 எலிமெண்ட்ஸ். குரூப் 4 எலிமெண்ட்ஸ் எல்லாமே செமிகண்டக்டர் எலிமெண்ட்ஸ். ஸோ ஜெர்மானியம், சிலிக்கான். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டு மெட்டீரியல். ஒன்று வந்து ஜெர்மானியமும் இன்னொன்று வந்து சிலிக்கானும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெர்மானியமும் சிலிக்கானும். ஏன்னா ஜெர்மானியமும் சிலிக்கானும் கோவலன், அதாவது எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும். ஓகே, ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும்னா கோவலன் பேண்ட் ஃபார்ம் ஆகணும், ஸ்டேபிள் ஐசோடோப் எடுக்கணும். இங்கே வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியது ரெண்டு எலிமெண்ட் மட்டும்தான், ஜெர்மானியமும் சிலிக்கானும். ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் செமிகண்டக்டர் எலிமெண்ட்ஸ் நம்ம செலக்ட், மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, ஏன் யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு எனர்ஜி லெவல் என்னவா இருக்கணும்? செமிகண்டக்டரோட எனர்ஜி லெவல் என்ன? லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். செமிகண்டக்டருக்கு எனர்ஜி எவ்வளோ தேவை? லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ சிலிக்கானுக்கு இருக்கக்கூடிய சிலிக்கானுடைய டெல்டா இஜி வந்து பார்த்தீங்கன்னா 1.14 எலக்ட்ரான் வோல்ட் தான் ரெக்குவயர்மெண்ட். அதனால அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து திஸ் இஸ் ஃபார் சிலிக்கான். ஜெர்மானியம்னு செலக்ட் பண்ணும்போது இதனுடைய எனர்ஜி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டு தான் தேவைப்படுது. அதனால இந்த ரெண்டு மெட்டீரியலும் எது லோ எனர்ஜியோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் போதும். இந்த சிலிக்கானும் ஜெர்மானியம் லெஸ் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். அதனால அந்த மெட்டீரியலை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த மெட்டீரியலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டும் பியூர் டைப் ஆஃப் செமிகண்டக்டர். இந்த ரெண்டு எனர்ஜியும் நமக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடைக்கும். ஏன் அப்படின்னா திஸ் எனர்ஜி இஸ் அப்டைன்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். எனர்ஜி இஸ் அப்டைன்ட் அட் ரூம் டெம்பரேச்சர்லேயே நமக்கு கிடைக்கும். அதாவது 30 டிகிரி செல்சியஸ், அப்படி இல்லைன்னா 27 டிகிரி செல்சியஸ் எஸ்டிபி கண்டிஷன். இந்த எலக்ட்ரான் சிலிக்கான் செமிகண்டக்டருக்கு தேவையான எனர்ஜி ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடைக்கும். அதனால ரூம் டெம்பரேச்சர்லேயே வேலன்சி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். எழுதிக்கோ. ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர், டியூ டு thermal agitation, electrons in the valency band absorbs heat energy and moves to conduction band. At room temperature, electrons in the valency band, at room temperature, electrons in the valency band absorbs heat energy and shift towards conduction band. And shift towards conduction band. அதனால இந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்றோம். Shift towards conduction band to conduct electricity. இது பியூர் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டருடைய ஸ்ட்ரக்சர், பியூர் செமிகண்டக்டருடைய ஸ்ட்ரக்சர். சிலிக்கான் எடுத்துக்கங்க. சிலிக்கானுடைய வேலன்சி எவ்வளோ? சிலிக்கானுடைய வேலன்சி எவ்வளோ? 4. சிலிக்கானுடைய வேலன்சி 4. அது கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 4 எலக்ட்ரான்ஸ் தேவை.
சரியா? சிலிக்கானோட வேலன்சி 4 தான். இது பேரிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போது நெய்பரிங் ஆட்டம்ஸ் 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். அப்போ மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? அங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே, எடுத்துக்கோ. In order to form covalent bond, silicon must have another 4 electrons. அந்த 4 electrons neighboring atom தான் ஷேர் பண்ணும். ஸோ அதனால நெய்பரிங் ஆட்டம். அப்போ இங்கேயும் சிலிக்கான். ஸோ இங்கே ஷேர் ஆகிடுது, இங்கேயும் ஷேர் ஆகும், இங்கேயும் ஷேர் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே ஷேர் ஆயிடுச்சு. சரியா? இங்கே ஷேர் ஆயிடுச்சு சிலிக்கான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். கோவலன்ட் பாண்ட் ஃப்ரேம் ஆகும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஸோ இது எல்லாமே வந்து வேலன்சி பேண்ட் கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு, கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டக்ஷன் பேண்ட், அப்போ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது கோவலன்ட் பாண்டுங்கிறது வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணு. கண்டக்ஷன் பேண்டுங்கிறது தனியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். ஹீட் எனர்ஜி பக்கத்தில் இருக்கிறது தான் ஜம்ப் ஆகணும்லாம் எதுவும் கிடையாது. ஹீட் எனர்ஜி எந்த எலக்ட்ரான் அதிகமாக அப்சர்வ் பண்ணுதோ அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிடும். அப்போது எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும்? ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். இந்த எம்டி ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது இருந்த ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு எங்கே ஜம்ப் ஆகும்? இங்கே ஜம்ப் ஆகும். சரியா? அது மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஜம்ப் ஆகி மூவ் ஆகிடும். அப்போ எலக்ட்ரான்ஸும் கண்டக்ட் பண்ணுது, ஹோல்ஸும் கண்டக்ட் பண்ணுது. டேக் இட் டவுன். டியூ டு தெர்மல் அஜிடேஷன் ஆஃப்டர் ஃபார்மிங் கோவலன்ட் பாண்ட், நீங்களே எழுதிக்கலாம். ஆஃப்டர் ஃபார்மிங் கோவலன்ட் பாண்ட் டியூ டு ஹீட் எனர்ஜி, ஆஃப்டர் ஃபார்மிங் கோவலன்ட் பாண்ட் டியூ டு ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ் jumps from any of the atom. பக்கத்தில் இருக்க ஆட்டம் தான் கிடையாது, எங்கேருந்து வேணால் ஜம்ப் ஆகலாம். எனி ஆஃப் தி ஆட்டம் டு கண்டக்ஷன் பேண்ட். எனி ஒன் ஆஃப் தி ஆட்டம் டு தி கண்டக்ஷன் பேண்ட். அப்போ எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த எலக்ட்ரான் அந்த இடத்துக்கு கண்டக்ஷன் பேண்டு போனால் அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ போத் electrons and holes conduct current. Both electrons and holes conduct current. 10⁸ silicon atoms இருக்கும். ஜென்ரலாக சொல்லும்போது 10⁸ silicon atoms. இந்த 10⁸ silicon atom சேர்ந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் பேர் தான் ஜெனரேட் பண்ணும். Out of 10⁸ silicon atoms, one electron hole pair is generated. ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆகிடும். அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் என்னவா இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. சரியா? எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கு. அதனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் பியூர் செமிகண்டக்டர். Therefore, number of electrons is equal to number of holes in semiconductor. That is equal to intrinsic condition. That is equal to Ni. Number of electrons is equal to number of holes. That is equal to number of electrons in the intrinsic condition. That is equal to Ni. So, இது வந்து concentration of electrons. Intrinsic concentration. இந்த formula
we call it as intrinsic concentration. இது pure semiconductorல this the concept. Ne is equal to NH is equal to Ni. அதே மாதிரி intrinsic concentrationனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கரண்ட் கிடைக்குது. கரண்ட் கண்டக்ட் ஆகுது. அப்போ கரண்ட்னுடைய ஃபார்முலா Ni is equal to A into T cube into e to the power of minus delta Eg by kB into T. Exponential formula current கிடைக்கும். அப்போ intrinsic condition Ni is equal to A into T cube into e to the power of minus delta Eg by kBT. நமக்கு thermal agitation மூலியமா தான் first current conduct ஆகுது. அதனால thermal agitation-னா அங்க thermal properties வந்துருது. அப்போ thermal properties-னா kB-னா என்ன? Boltzmann constant. T-னா temperature. சரியா? அதனால the concentric concentration உடைய formula வந்து AT cube e to the power of minus delta Eg by kB into T. So this can be made it as N ங்கிறது ஒரு constant. So Ni is equal to N naught into e to the power of minus delta Eg by kB into T. That is the formula. E to the power of. So இதுதான் intrinsic concentration உடைய formula. Okay, so அந்த derivation நமக்கு தேவையில்லை. அந்த derivation நம்ம வரும்போது we look into it in AC-ல பார்ப்போம், alternating current. RC சர்க்கியூட்லையும் பார்க்கணும். RC சர்க்கியூட்டில் டெலிட்டடாக இருக்கு. சரியா? ஸோ இதை முடிச்ச உடனே அதை பார்த்துருவோம். A is a constant independent. ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். A is a constant depends on temperature. A is a constant that depends on temperature. Depend on temperature. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நமக்கு ஜேஇஆர் இருந்தால் தான், ஜேஇ அட்வான்ஸாக இருந்தால் தான் நமக்கு அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா மட்டும் போதும். இது பியூர் செமிகண்டக்டர். எழுதியாச்சா? எடுத்துக்கங்க. When one electron hole pair is generated, when one electron hole pair is generated, electrons will transfer to conduction band. When one electron hole pair is generated, electrons is transferred to conduction band and hole is created in the valency band. Therefore, hole is created in the valency band. Hole is created in the valency band. Therefore, the neighboring silicon atom will share an electron to the hole. The neighboring silicon atom will share an electron to the hole. Therefore, by creating a hole, concept is simple. See, இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அப்ப இங்க என்ன ஆயிடும்? ஹோல், ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். அஃபினிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கேருந்து என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகும். ஸோ திரும்ப இங்கே என்ன ஆகிடும்? ஹோல் கிரியேட் ஆகும். இதை ஹோலை கம் பண்ணுறதுக்கு திரும்ப என்ன ஆகும்? பக்கத்துல இருந்து வேற எங்கேயாவது இந்த ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போ கண்டக்ஷன் வந்து ஈக்குவலாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரானும் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருது. ஹோலும் என்ன ஆகுது? ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே கண்டக்ட் ஆச்சு. அப்போ எலக்ட்ரான் திரும்ப எங்க என்ன ஆகுது? இங்கிருந்து இங்கே கண்டக்ட் ஆகுது. சரியா? அப்போ இங்க இருந்த ஹோல் எங்க போயிடுது? இந்த இடத்துக்கு போயிடுது.
அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆக்குபைச்சுன்னா இங்கே இருக்கிற ஹோல் எங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எங்கே ஆகும், இங்கே ஜம்ப் ஆகும், திரும்ப இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ எலக்ட்ரான் ஒரு பக்கமும், எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஹோல்ஸ் எந்த பக்கம் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இதை ஆக்குபை பண்ணிச்சுன்னா திரும்ப எங்கே ஹோல் கிரியேட் ஆகுது, இங்கே கிரியேட் ஆகுது. அப்போ இது இந்த பக்கம் போகுது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் போகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் போகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. அதுதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது அப்போ ரெண்டுமே என்னது, எலக்ட்ரான்ஸ் தான். இங்க இருக்கக்கூடியது என்ன, எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரான் எங்கிருந்து எங்க போகுது, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. திரும்ப நெகட்டிவ்ல வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து எங்க போகுது. அப்போ கன்வென்ஷனல் கரண்டோடைய டைரக்ஷன் என்ன, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சரியா. எலக்ட்ரானிக் கரண்டோடைய டைரக்ஷன் என்ன, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஆனால் ரெண்டு டைரக்ஷன் என்ன, ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ இங்கேயும் எலக்ட்ரான் என்ன ஆகுது, இந்த பக்கம் போகுது, ஹோல்ஸ் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. அப்போ கண்டக்ஷன் ரெண்டுமே என்னது, ஆப்போசிட் டு ஈச் அதர். சரியா, புரிஞ்சுதா? எழுதிக்கும். ஒன் சென்டென்ஸ்ல நீங்களே எழுதிக்கணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் கண்டக்ட் இன் ஒன் டைரக்ஷன், ஹோல்ஸ் கண்டக்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். சிம்பிளா எழுதிக்கலாம். Then what is the total current? ரெண்டுமே சேர்ந்தாதான் current. What is the total current? Total current is due to current due to electrons plus current due to holes. இங்கேயும் டோட்டல் கரண்ட் என்ன, இங்கிருந்து எலக்ட்ரான் இங்கே போகுது, போய் திரும்ப என்ன ஆகணும், இங்கிருந்து இங்கே வரணும். அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, கரண்ட். டைரக்ஷன் மாறுதானா, டைரக்ஷன் மாறல. தனித்தனியாக பார்க்கும்போது டைரக்ஷன் ஆப்போசிட், மொத்தமாக கரண்ட்னு பார்க்கும்போது சேம் டைரக்ஷன். அப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ, IE + IH. ஹோல்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிட்டே இருக்குமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ ஹோல்ஸ் ஏன் கிரியேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகிறதுனால ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. ரைட். அதனால டோட்டல் கரண்ட் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் டியூ டு IE + IH. இல்லையா? ஸோ செமிகண்டக்டர் ஃபார்முலா 3 ஃபார்முலா தான். NE is equal to number of electron is equal to number of holes is equal to intrinsic condition. NI is equal to N0 into N0ன்னு சொல்லலாம், இல்லைனா AT³ சொல்லலாம். that depends on temperature கொடுத்தாங்க. டெம்பரேச்சர் கொடுத்து இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகேவா. ஸோ N0 அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ N0. ஸோ த டோட்டல் கரண்ட் இஸ் டியூ டு IE + IH. IE ஒரு டைரக்ஷன்லையும் IH ஒரு டைரக்ஷனும் ரெண்டு கம்பைன் பண்ணது தான் டோட்டல் கரண்ட். எலக்ட்ரான் ஹோல் பேர் ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரான் ஹோல் பேர் ஈக்குவலாக இருக்கும். இந்த மொத்த கதையும் எடுத்து 4 பாயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரான் ஹோல் பேர் ஈக்குவலாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் எல்லாம் எங்கேருந்து எங்கே போகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயே போயிட்டு இருக்கு. ஹோல்ஸ் எல்லாம் எங்கே போகுது, இந்த ஹோல் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆச்சுன்னா அப்போ ஹோல் எந்த பக்கம் போகுது, அதனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. உடன் பட் ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆனாலும் டோட்டல் கரண்ட் என்ன, I is equal to IE + IH. சரியா. இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் மட்டும்தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் தான் ஒரு வாட்டி கண்டக்ட் ஆகும், திரும்ப இன்னொரு எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகும். அதனால கண்டக்ஷன் என்னவா இருக்கு, லோவா இருக்கு, லோ கண்டக்ஷன். ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோல் பேரும் தான் இருக்கு, அதனால ஸ்லோ ப்ராசஸ். சரியா. எனக்கு என்ன வேணும், ஒன்று எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வேணும், இல்லைன்னா ஹோல்ஸ் அதிகமாக வேணும். அப்போ கண்டக்ஷன் என்ன ஆகும், அதிகமாகும். சரியா. பியூர் செமிகண்டக்டரில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் பேர் தான். ஸோ அந்த 2 பாயிண்ட். எத்தனை எலக்ட்ரான் ஹோல் பேர், ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், அவ்வளோதான். 5 பாயிண்ட்ஸ். அந்த 5 பாயிண்ட்ஸ்ல தான் நமக்கு தியரி வரப்போகுது. சரியா. நெக்ஸ்ட்
impure semiconductor, impure semiconductor or doped semiconductor, extrinsic semiconductor, அப்படி இல்லைன்னா அதை இம்பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா டூப்டு செமிகண்டக்டர்னு சொல்லலாம், ஆர் டூப்டு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஏன் இதை நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அந்த லிமிட்டெட் தான், ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் தான் இருக்குது, அதனால ஸ்லோவாக இருக்கும். பழைய பென்டியம் 4 இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தது மோனோகிராம். சரியா, நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். இப்போ நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பென்டியம் 4 வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரியா, இப்போ நாம் யூஸ் பண்ணுறது கோர் i9. சரியா, இப்போ யூஸ் பண்ணுற ப்ராசஸர் i9 ப்ராசஸர், அதையே நம்ம ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறோம். நான் யூஸ் பண்ணுறல ஒரு லேப்டாப்பு, அது i3. சரியா, இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் நான் போட்டால் அது ஓப்பன் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நம்ம யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மொபைல், சரியா, மொபைல் என்னுடைய டேபு, ஒரு டேப் வந்து ஆசர்னு ஒரு டேப் வாங்கினேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேப் வாங்கினேன். அது அப்போது மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்பீப் அப்போ அதுதான் எவ்வளோ, 1 GB. எவ்வளோ, இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கே 10 GB தேவைப்படுது. சரியா, அதில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. அதை தான் வச்சு நான் கிளாஸ் எடுத்து, இது மாதிரி நோட்ஸ் வச்சுருக்கேன், அதை கிளாஸில் வச்சுட்டு இருந்தேன், அந்த டேப் தான் இருக்கும். அப்போது இந்த ஏன்னா ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாகுது. எப்போ ஸ்பீடு அதிகமாகும், எலக்ட்ரான் ஹோல் பேர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அது 1 GB. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பென் ட்ரைவே யூஸ் பண்ணோன்னா அதுவே 1 TBக்கு வந்துடுச்சு, டெராபைட். சரியா, ஸோ அந்த அளவுக்கு நமக்கு செமிகண்டக்டர்னுடைய யூசேஜஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சரியா, அப்போ இம்பியூர் நாம் என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஆதி காலத்தில் தான் படிச்சுட்டு இருக்கோம், கரண்ட் டெக்னாலஜி படிக்கவே இல்லை. இது கரண்ட் டெக்னாலஜினா இது கரண்ட் டெக்னாலஜி கிடையாது, இது கரண்ட் டெக்னாலஜியோட ஏபிசிடி. சரியா, கரண்ட் டெக்னாலஜியோட ஏபிசிடி இதுதான், அதனால அதை படிக்கிறோம். நீ இண்டஸ்ட்ரி போனால் அதுக்கு இது எங்கேயோ இருக்கும். சரியா, ஒரு 5 ஜென்ரேஷன், அதான் சொல்கிறேனே i9 9th ஜென்ரேஷன் டியூவல் கோர் வந்து 9th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். நான் எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், i3 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, நான் ஃபர்ஸ்ட் மோனோகிராமும் பார்த்தாச்சு, பென்டியமும் பார்த்தாச்சு, i1 i2 i3 பார்த்து, i5 i7 i9 இப்போ அடுத்து i11 வரப்போகுது. சரியா, நான் இன்னும் எதை வச்சு உட்காந்துட்டு இருக்கேன், டைப் பண்ணணும்னு ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் 5 நிமிஷம் ஆகும் வெளியே வரத்துக்கு, அதை ஓப்பன் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோ ஸ்லோ. ரைட், ஆனால் கரண்ட் டெக்னாலஜி ஃபாஸ்ட்டு, இன்னும் 2 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ டூப்டு செமிகண்டக்டர் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பின்னாடி தெரியும். சரியா, நம்ம எல்லாருமே பின்னாடி இல்லடா, நம்ம எல்லாருமே இப்போ முதல்ல எல்லாம் வந்து பேஷண்ட்டை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணோம். சரியா, நீங்கள் எல்லாம் பேஷண்ட்டை வச்சு தான் ரிசர்ச்சே பண்ண போகிறீங்க. மெடிக்கல் காலேஜ் போனால் ஏதாவது ஒரு பேஷண்ட்டை மாட்டினா ஜிஹெச் பக்கம் தலை வச்சு படக்கூடாது. சரியா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுன்னு போடுவாங்க. புரியுதா, எதெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, வேலம்மாள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், SRM ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஏன், அவனுக்கு ஒரு பணம் தேவை, பாடி தேவை, உயிரோடு இருந்தாலும் சரி உயிரோடு இல்லைனாலும் சரி, அவனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துருவாங்க, அவன் வழியில் துடிச்சிட்டு இருப்பான். சரியா, அப்புறம் வச்சு அவன் தான் டெமோ அங்கே உங்களுக்கு. ரைட், ஸோ பட் ஃபியூச்சர் யூஜி முடிச்சு பிஜி போனீங்க அப்படின்னா நீங்கள் டெமோலாம் தேட முடியாது, எல்லாமே சிஸ்டமில் தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய ரிசர்ச் டெவலப் ஆகிருக்குன்னா, இந்த கண்ணை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணை வந்து நார்மலாக ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். அதை எதோடைய கண்ணை எடுத்திருக்கோம், ஹனிபி தேனியோடைய கண்ணை எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக அது ஹியூமனுக்கு வைக்க முடியுமா, ஸோ எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறோம். அதுக்காக ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு கண்ணை நோண்டி இந்த அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே எதில் இன்புட் பண்ணியிருக்கோம்,
நம்மளுடைய சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸில் இன்புட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸ்பைனல் கார்டு, ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு, எங்கே வேணால் எலும்பு உடையலாம். சரியா? ஒரு குழந்தைக்கு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ வெயிட் உள்ள ஒரு இரும்பை உள்ள வைக்கும். இரும்பு கிடையாது, டைட்டானியம். சரியா? டைட்டானியம் வந்து ரெஸ்ட் ஆகாது, கரோஷன் நடக்காது. சரியா? கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், ஹைலி கொரோசிவ் ரெசிஸ்டன்ஸ், பாய்ஸ்னஸாக மாறாது. அதனால தான் என்ன மெட்டல் உள்ளே வைக்கிறோம், டைட்டானியம் மெட்டலை வந்து உள்ளே வைக்கிறோம். டைட்டானியம் வந்து காஸ்ட்லி. ஸோ அதை வைக்கிறோம். அதை எவ்வளோ வைக்க முடியும்? 2 கிலோ வைக்க முடியுமா? குழந்தைக்கு எவ்வளோ வெயிட் தாங்குமோ அவ்வளோதான் வைக்க முடியும். பெரியவங்களுக்கு எவ்வளோ வெயிட் தாங்குமோ அது. இப்போ அதையும் தாண்டி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. பணத்தையெல்லாம் தூக்கி வெட்டிய மண்ணில் தானே போடுறோம். எதுக்கு அதை மண்ணில் போட்டுக்கிட்டு? எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ரிசர்ச் லேப் போக ஆரம்பிச்சிட்டான். போன்லேருந்து போனை எடுத்து திரும்ப இன்னொரு போன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் உடைஞ்சதோ அந்த போனை ஃபைபராக மாற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபைபர், அப்போ போன் உடஞ்சிச்சுன்னா அந்த ஃபைபர் அதோட வச்சிருவான். அந்த போன் தான் ஃபைபர். சரியா? அந்த போனையே எடுத்து பிளேட் வைக்கிறதுக்கு பதில் அந்த போனையே மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. ஸ்க்ரூவும் என்னது? போன் தான். ஸ்க்ரூவும் போனு, போன் அட்டாச் பண்ணுறதுக்கு போனு. சரியா? அப்போ என்ன ஆகும்? திரும்ப செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளேட் எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. சரியா? ஸோ தட் இஸ் த டெக்னாலஜி. நம்ம முதல்ல வந்து ஸ்டிச்சிங் போட்டோம், தையல் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எது யூஸ் பண்ணுவோம்? நரம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா போய் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றா பிடிச்சி இழுப்பான். எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் ஹியூமன் ஸ்கின். ஹியூமன் ஸ்கின், டெட் பாடி, அவ்வளோதான். அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்கின்ல இருந்து ஒரு த்ரெட்டை தயார் பண்ணி அதை தான் நம்ம இப்போ ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறோம். சரியா? அந்த ஸ்டிச்சிங் என்ன ஆகும்? பிரிக்கவே தேவையில்லை. ஏன்னா அதுவும் என்னது? ஹியூமன் ஸ்கின். ஹியூமன் ஸ்கின்னும் ஃப்ரெண்ட்ஸு. அது அப்படியே என்ன ஆகும்? அப்படியே கரைஞ்சிடும். சரியா? அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் திரும்ப வந்துருச்சு. என்னது? தையல் போடவே தேவையில்லை. ஹியூமன் ஸ்கின்னை என்னவா மாற்றி வச்சுருக்கோம்? கம்மாக மாற்றி வச்சுருக்கோம். சரியா? அப்போது அந்த ஸ்கின்னுக்கு நடுவில் அந்த கம்மை போட்டுட்டு மேலே ஒரு பிளாஸ்டர் மட்டும் ஒட்டி விட்டுறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ தையல் போட்ட இடம் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ கற்றுக்க முடியும்? ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு கட் பண்ணி, அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே எது யூஸ் பண்ணுறோம்? சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு மனுஷனுக்கு ஸ்பைனல் கார்டு உடைஞ்சா ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் ரிசர்ச் கோயிங் ஆன். ஸ்பைனல் கார்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா நர்வ்ஸும், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மொத்த நர்வ்ஸும் எது வழியாக போகுது? ஸ்பைனல் கார்டுக்குள்ள வழியாக போய் அப்புறமா தான் என்ன ஆகும்? டைவர்ட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் தான். எதையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக போய் யூஸ் பண்ணுறதே இல்லை. ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது சிஸ்டம் எரரும் ப்ராக்டிக்கல் எரரும் 2% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மனுஷனை வச்சு ரிசர்ச் பண்ண முடியும். சரியா? ப்ராக்டிக்கல் எரரும் தியரிட்டிக்கல் எரரும் 2% இருக்கும். கம்ப்யூட்டர்லேருந்து 2% எரர் தான் இருக்குன்னு காமிச்சதுன்னா எவனாவது மாட்டினா கூப்பிட்டு அவன் மேலே நீங்கள் கண்டுபிடிச்சதை யூஸ் பண்ணலாம். சரியா? இனிமேல் எலியும் கிடைக்காது, மனுஷனும் கிடைக்க மாட்டான் போக போக. ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா சிஸ்டம் தான், சிஸ்டமுடைய சாஃப்ட்வேர். அப்போ அந்த சாஃப்ட்வேர் அனாலிசிஸை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எல்லா ஃபீல்டுமே அப்படி தான். மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங் ஃபீல்டும் அப்படி தான். மற்ற ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். ரைட்? தட்ஸ் வை வி ஸ்டடி அபவுட் செமிகண்டக்டர். ஆனால் அங்கே போனால் அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம பேசிக் தான் பார்க்குறோம். அப்போது டைம் ஆயிடுச்சு. ஸோ இம்பியூர் செமிகண்டக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இம்பியூர் செமிகண்டக்டரில் ஒரு டூபண்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்ன டூபண்ட்? கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இதோடைய கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போது நான் இதோட இன்னொரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும். என்ன எலிமெண்ட்? சிலிக்கான், ஜெர்மானியம் 2 தான் இருக்குது. அப்போ சிலிக்கானுக்கு எத்தனை எலக்ட்ரான் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு? சிலிக்கான் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண 4 எலக்ட்ரான் தேவை. அப்போ சிலிக்கானுடைய வேலன்சி 4. இது கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 தேவை. இதோட நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம்.
பாஸ்பரஸ் வந்து பென்டாவேலண்ட். பாஸ்பரஸ் வந்து பென்டாவேலண்ட், அங்கே இருக்கிறது ட்ரைவேலண்ட் இருக்கு. சரியா? ஸோ இது கொடுக்கவும் செய்யலாம், ஷேரிங். ஸோ என்ன காரணம் அப்படின்னா இது 4 எலக்ட்ரான், இது இங்கே இருக்கிற 5 எலக்ட்ரான். இப்போ இங்கே என்ன தேவை? 4 தேவை. இதில் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. இது என்ன பண்ணும்? வச்சுக்கோ 4. அப்போ அது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ எக்ஸஸாக என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த 1 எலக்ட்ரான் எங்கே போயிடும்? வேலன்சி பேண்ட்லேருந்து இங்கே வந்து இது வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ வேலன்சி பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். இப்போ நான் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்தனா பாஸ்பரஸ் வந்து டொனேட் பண்ணிடும். அப்போ சிலிக்கான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் அது அக்செப்டார் ஆட்டம். பாஸ்பரஸ் வந்து டோனார் ஆட்டமாக மாறுது. அது ஏன்னா ஷேரிங், பிகாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். அதெல்லாம் போனால் நிறைய கதை வரும், அதெல்லாம் கெமிஸ்ட்ரி சார்ட்ட கேட்டுக்குங்க. சரியா? ஸோ இது வந்து டோனார், இது வந்து அக்செப்டார், ஷேரிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ கோவலன்ட் பாண்ட் நிறைய விஷயத்தில் ஃபார்ம் ஆகும். ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னது? ஷேரிங்கில். அப்போ ஷேரிங்கில் வரக்கூடியது இது 4 எலக்ட்ரான் டொனேட் பண்ணி சிலிக்கானை பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு ரெடியாக போயிடும். அப்போ இங்கே ஆல்ரெடி என்னவா இருக்கு? ஒரு எலக்ட்ரான் ரெடியாக இருக்கு கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அந்த எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்? இந்த சிலிக்கானோட சேர்த்து சிலிக்கானும் பாஸ்பரஸ். அப்போ சிலிக்கானில் எத்தனை இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ இங்கே கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இது என்ன ஆகிடும்? பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்துடும். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும், திரும்ப இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் ஹீட் எனர்ஜினால. அப்போ எத்தனை ஆயிடுச்சு? 2 எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆயிருக்கு. 2 எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டக்ஷனில் இருக்கு. அப்போ மெஜாரிட்டி கரண்ட் எதனால போகுது? எலக்ட்ரான்ஸ்னால. மெஜாரிட்டி கேரியர்ஸ் யாரு? எலக்ட்ரான்ஸ். மைனாரிட்டி கேரியர்ஸ் யாரு? ஹோல்ஸ். அப்போ ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுது. மேஜர் கரண்ட் எது கொடுக்குது? எலக்ட்ரான் கொடுக்குது. மைனர் கரண்ட் எது கொடுக்குது? லெஸ் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட், ஹோல்ஸ் கொடுக்குது. அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் எக்ஸஸ் கரண்ட்டு, எக்ஸஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால வி கால் திஸ் அஸ் இம்பியூர் செமிகண்டக்டர். இம்பியூர் செமிகண்டக்டருடைய மெயின் பர்பஸ் என்ன? கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ கண்டக்டிவிட்டி பாஸ்பரஸ் ஆட் பண்ணால் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். சரி, பாஸ்பரஸ் நான் ஆட் பண்ணல, நான் வந்து வேற ஏதாவது எலிமெண்ட், அலுமினியமோட வேலன்சி எவ்வளோ? 1 எலக்ட்ரான். இப்போ பாஸ்பரஸ், அலுமினியம் வராது, வேற என்ன வரும்? அலுமினியம், பாஸ்பரஸ், அலுமினியம் வந்து ட்ரை வேலண்ட்னு நினைக்கிறேன். எதுமா? சிங்கிள் வேலண்டா? வில் பி ஆடிங். பாஸ்பரஸ் வந்து பென்டாவேலண்ட், வில் பி ஆடிங் அலுமினியம் தாம்மா, வில் பி ஆடிங் அலுமினியம். சரியா? பாஸ்பரஸ் வந்து பென்டாவேலண்ட். அப்போ எக்ஸஸா என்ன இருக்கு? எக்ஸஸா இங்கே என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானா நம்ம எதுன்னு சொல்லுவோம்? அதை நெகட்டிவ்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு பேரு என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்க, நீங்களே ஓனா எழுதிக்கலாம். என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டருக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? இப்போ சிலிக்கானுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு? 1.15 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்பட்டுச்சு. இப்போ பாஸ்பரஸ் ஆட் பண்ணால் ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாகவே கிடைச்சிருச்சு. அப்போ எனர்ஜி அதிகமாகுமா குறையுமா? குறையும். எவ்வளோ எனர்ஜி குறையும்னா 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு குறையும். அப்போ எலக்ட்ரான் வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட் போகிறதுக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுது? என் டைப் செமிகண்டக்டரில் 0.05 எலக்ட்ரான் வோல்ட் தான் தேவைப்படும்.
ஸோ அலுமினியம் வந்து ட்ரைவேலண்ட். நீங்கள் உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஈவன் பாஸ்பரஸுமே உங்களுக்கு ட்ரைவேலண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து பென்டாவேலண்ட். ஏன்னா ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பென்டாவேலண்ட் ஏன் பென்டாவேலண்ட் எடுக்கிறோன்னா இது கம்ப்ளீட்டாக ஷேரிங்கு. ட்ரைவேலண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணாது. சரியா? அது வந்து எடுக்க தான் பார்க்கும், அக்செப்ட் தான் பண்ண பார்க்கும். அப்போ டோனார் ஐசோடோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அலுமினியம் வந்து ட்ரைவேலண்ட். அலுமினியம் ட்ரைவேலண்ட்டு. ஆல்ரெடி சிலைக்கான் என்னவா இருக்கு? 4 எலக்ட்ரான் தேவை. இப்போ அலுமினியம் எத்தனை எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது? 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. அப்போ எக்ஸஸாக என்ன இருக்கு? ஹோல்ஸ் இருக்கு. ஹோல்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் அதை பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். அதுக்கும் 0.05 எலக்ட்ரான் வோல்ட். அதோடைய எனர்ஜியும் 1.14 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து குறைஞ்சி 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. அப்போ எனர்ஜி ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற கண்டக்ஷன் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. சரியா? ஸோ அதனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே இம்பியூர் டைப் ஆஃப் செமிகண்டக்டர். ஓகே, என் டைப் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறோம். பாஸ்பரஸ் 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக கண்டக்ஷன் பேண்டுக்கு ரெடியாக போயிடும். அது வேலன்சி பேண்டில் இருக்காது. அது எங்கே போயிடுது? கண்டக்ஷன் பேண்டுக்கு ரெடியாக போயிடும். அப்போது ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆச்சுன்னா எக்ஸஸாக எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஹோல்ஸ் 2 எலக்ட்ரான் இருந்தால் ஒரு ஹோல் இருக்கும். சரியா? அதனால மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் இன் என் டைப் செமிகண்டக்டர். மைனாரிட்டி கரண்ட் கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ் இன் தி என் டைப் செமிகண்டக்டர். எனர்ஜி லெவலும் 1.14 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடும். எழுதியாச்சா? 4 பாயிண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் பி டைப் செமிகண்டக்டர். P type semiconductor we add aluminum as doping. Aluminum is trivalent. சிலைக்கானுக்கு need 4 electrons. அப்போ இங்கே இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது கொடுக்கும். 3 electrons அங்கே கொடுத்துரும். கொடுத்துச்சுன்னா ஒரு ஹோல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ஒரு ஹோல் எங்கே இருக்கும்? கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். அந்த ஒரு ஹோல் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். அதனால மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ என் டைப் செமிகண்டக்டரில் n suffix E is greater than n suffix H. N type semiconductor la number of electrons is much greater than the holes. P type semiconductor la number of holes is much greater than the electrons. அதே மாதிரி பி டைப் செமிகண்டக்டரில் அங்கே கரண்ட் டைரக்ஷன் ஹோல்ஸ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது. என் டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு டைரக்ஷன்லையும் ஆப்போசிட்டில் ஹோல்ஸும் ட்ராவல் ஆகுது. இப்போ இதில் பி டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ரைட் சைட்லேயும் ஹோல்ஸு லெஃப்ட் சைட்லேயும் ட்ராவல் ஆகும். இங்கேயும் போத் ரெண்டுமே கண்டக்ட் ஆகும். IE + IH ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஸோ மீதி மெக்கானிசமில் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ பியூர் டைப் செமிகண்டக்டரில் NE is equal to NH is equal to NI. சரியா? அங்கே ஒன்று எலக்ட்ரான்ஸ் போகும், இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் N டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுதா? ஹோல்ஸும் கண்டக்ட் பண்ணுது. அதனால ப்ராடக்ட் டேர்ம் வரும். NE into NI. NE into NH is equal to NI squared. எழுதிக்கங்க. ரெண்டுக்கும் அதே ஃபார்முலா தான். பி டைப் செமிகண்டக்டருக்கும் N டைப் செமிகண்டக்டருக்கும் ரெண்டுமே NE into NI is equal. NE into NH is equal to NI squared.
This is impure semiconductor. Okay, so I'll stop up to this. செமிகண்டக்டரை எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். செமிகண்டக்டர் டிவைசஸை நம்ம எப்படி உருவாக்குறோம்